ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கவர்மெண்ட்டில் கொடுக்குற சத்து மாவை வச்சு எப்படி பிஸ்கட் பண்ணலான்னு பார்க்கலாங்க. ஓவனே நம்மளுக்கு தேவையில்லை. ஓவன் இல்லாமல் நம்ம கேஸ் அடுப்பில் எப்படி நம்ம பிஸ்கட் செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி கேஸ் அடுப்புலையும் எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறேன். அண்ட் நம்ம கரண்ட் அடுப்பில் கூட இருந்ததுன்னா நீங்கள் கரண்ட் அடுப்பில் கூட வச்சு பிஸ்கட் மேக் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட் ஃபுல்லாகவே நான் பவுடர் எடுத்துருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தைங்களுக்கு எல்லார் வீட்லேயுமே இந்த கவர்மெண்ட் சத்து மாவு எல்லாருக்குமே கொடுப்பாங்க. மாதம் பார்த்திங்கன்னா 8 பேக்கெட் கொடுப்பாங்க. அந்த 8 பேக்கெட் என்னடா செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு அப்புறம் தூக்கி போட்டுருவாங்க. யூஸ் பண்ணாமல் புழு பிடிச்சிரும், அப்படின்னு கொஞ்சம் நாளாக புழு பிடிச்சிச்சா அதையும் தூக்கி போட்டுருவாங்க. இந்த மாதிரி இந்த பவுடர் வேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி பிஸ்கட் மாதிரி மேக் பண்ணிட்டோம்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளும் பார்த்திங்கன்னா டீக்கு இந்த பிஸ்கட் தொட்டுறா சூப்பராக இருக்குங்க. டீ பிஸ்கட்டும் பார்த்திங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு இதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எல்லா பேக்கெட்டுமே நீங்களே வச்சுட்டு மேக் பண்ணிடுவீங்க. வீக்லி பார்த்திங்கன்னா ஒரு 2 பேக்கெட் எப்படியும் உங்களுக்கு காலி ஆயிரும். அப்படி பார்த்தா மாதத்துலேருந்து 8 பேக்கெட் உங்களுக்கு காலி ஆகிடும் ஈஸியாக. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபுல் பேக்கெட்டை நான் பிரித்து நான் சலடையில் கொட்டிக்கிட்டேன். சலடையில் கொட்டிட்டு ஃபுல்லாக சளிச்சிடுங்க. சளிச்சிங்கன்னா கொஞ்சம் திப்பி இருக்கும். அந்த திப்பி போட்டால் நம்மளுக்கு பிஸ்கட் நல்லா சாஃப்டாக வராது, மொறுன்னு இருக்காது. அதனால் நீங்கள் நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. சளிச்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு நம்ம நெய் விட்டுக்கலாம். நெய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/4 லிட்டர் நெய் உங்களுக்கு தேவைப்படும். ஒரு பேக்கெட் ஃபுல்லாக நம்ம பிசையணுன்னா நம்மளுக்கு 1/4 லிட்டர் நெய்யாவது தேவைப்படும். நெய் மட்டுமே போடணுமா அப்படின்னு கொஞ்சம் நம்மளுக்கு நெய் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் இல்லைங்களா? அதனால் நம்ம கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ஆயில் சேர்க்கறனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அது குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கிற ஆயிலாக பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் நெய் மட்டும் தான் போட்டு நான் பிசைய போகிறேன். நெய் பார்த்தீங்கன்னா நல்லா உருகிருச்சு, நல்லா ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அதனால் நம்ம தேவையான அளவு நெய் எடுத்துக்கிறேன். நான் எடுத்துகிட்டு நான் 250 கிராம் அளவு நான் நெய் எடுத்துருக்கேங்க. எடுத்துகிட்டு அதை நல்லா ஃப்ரீஸ் நல்லா சூடு பண்ணிங்கன்னா நல்லா நெய் இலகிரும். இலகுன நெய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூடாக தானே இருக்குங்க. அதனால் நம்ம கை வச்சோன்னா நமக்கு ரொம்ப சூடாக இருக்கும், பிசையிறதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் அந்த இலகுன நெய் கொஞ்சம் நல்லா வெதுவெதுப்பாக இருக்கிற மாதிரி ஒரு ஹீட் வந்ததுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து நம்ம மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் உருக்கி வச்ச நெய் இப்போ ஓரளவுக்கு தொட்டால் நம்மளுக்கு சூடு பொறுக்கிற அளவுக்கு இந்த ஹீட்டு கம்மியாயிடுச்சு. அடுத்து நான் இப்போ என்னென்னலாம் எடுத்து வச்சுருக்கேன்னு பாருங்கள். பிஸ்கட் செய்கிறதுக்கு நான் சலிச்சு வச்ச பவுட்ரு, அதுக்கப்புறம் 1 டம்ளர் பசும்பால், வாசனைக்காக வெனிலா எசன்ஸ், 1/4 கப் நாட்டு சர்க்கரை, அதுக்கப்புறம் உருக்கி வச்ச நெய் எடுத்து வச்சுருக்கேங்க. நம்ம மாவெல்லாம் பிசைகிறதுக்கு தனியாக ஒரு பாத்திரத்தை எடுக்க வேணாங்க. நம்ம நெய் உருக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த கடாய்க்குள்ளேயே நம்ம சளிச்சு வச்சுருந்த சத்து மாவு ஃபுல்லாக போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த நெய் கூட நல்லா பிசறி விடுங்க. கொஞ்சம் கூட கட்டி பிடிக்காத அளவுக்கு அந்த நெய் ஃபுல்லாக நீங்கள் மாவு கூட மிங்கிள் ஆகிற மாதிரி நல்லா பிசறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நீங்கள் நல்லா பிசறி விட்டிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிருங்க. அப்படி நெகுன்னு இருக்கும். மாவு தொட்டு பார்த்தா ரொம்பவுமே சாஃப்டாக இருக்கும். அந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சிருங்க. நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி தான் நல்லா பிசைஞ்சிருங்க. செய்கிறப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உங்களுக்கு எண்ணெய் கொஞ்சம் பத்தலை அப்படின்னா லைட்டாக நீங்கள் ஹீட் பண்ணி கூட இடையில கூட நீங்கள் சேர்த்துக்கிட்டு நீங்கள் பிசையலாம். பிசைகிறப்போ எந்த ஒரு கட்டியெல்லாம் பார்த்து பிசைஞ்சுக்கோங்க. நம்ம பிஸ்கெட் படுறப்போ இடையில ஒரு கட்டிகள் ஏதாவது இருந்தாலும் பிஸ்கெட் உடஞ்சி போகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா பிசறி விடுறப்பவே நீங்கள் எடுத்து வச்சுருந்த பாலும் அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரையெல்லாம் இடையிடையே கலந்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பால் பார்த்தீங்கன்னா நிறையா சேர்த்துட வேணாம். நிறையா சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப இலகி போயிடும். பால் பார்த்தீங்கன்னா அளவாக ஒரு பேக்கெட்டுக்கு 1 டம்ளர் பால். இப்போ நீங்கள் 2 டம்ளர் சேர்த்து பிஸ்கட் பண்ண போகிறீங்க அப்படின்னா 2 டம்ளர் பால் சேர்த்துக்கோங்க. பால் நான் பசும்பால் எங்கள் வீட்டு பக்கம் கிடைக்கிறதுனால பசும்பால் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பேக்கெட் பால் தான் இருக்குன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் பேக்கெட் பால் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாசனைக்காக நான் வெனிலா எசன்ஸ் சேர்க்குறேன். உங்களுக்கு இந்த வெனிலா எசன்ஸ் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். அதுவுமே நல்லா தான் இருக்கும். நான் இந்த இதில் சும்மா ஒரு 3 ட்ராப் தான் நான் இந்த இதில் சேர்த்துக்க போகிறேன். இந்த பிஸ்கட்குள்ளே நான் 3 ட்ராப் தான் வெனிலா எசன்ஸ் சேர்க்க போகிறேங்க. அதிகமாக சேர்த்தாலும் நம்மளுக்கு ரொம்ப ஒரு வாசனையாக இருக்கும், திகட்டுற மாதிரி இருக்கும். 3 போட்டு விட்டுட்டு நல்லா பிசைஞ்சுக்கிட்டேங்க. அவ்வளோதாங்க, நம்ம மாவு ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன உருண்டைகளாக நம்ம பூரி மாவு அமுத்துற மாதிரி தான். நம்ம எப்படி கொஞ்சம் நல்லா சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கிட்டு மெதுவாக நம்ம உள்ளங்கையில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் அமுத்துவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நீங்கள் அமுத்திக்கங்க.
உருண்டைகளை பிடிக்கிறப்போ ரொம்ப பெருசாகவும் பிடிச்சிட வேணாம், ரொம்ப சின்னதாகவும் பிடிக்க வேணாம். ஒரு மாடரேட்டாக ஒரு அளவுக்கு நீங்கள் வந்து சின்ன உருண்டைகளாக பிடிச்சிட்டு அதை அமுத்துறப்போ ரொம்பவுமே சப்பட்டியாக அமுத்தாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா தடிமனாக இருக்கிற மாதிரி அமுத்தி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த உருண்டைகள்லாம் ரெடி பண்ணி நல்லா அமுத்துனதுக்கப்புறம் இதை வைக்கிறதுக்கு ஒரு பிளேட்டில் கீழே வந்து நெய் அப்ளை பண்ணிடுங்க. நெய் அப்ளை பண்ணி நல்லா ஃபுல்லாக ஏகத்துக்கு தட்டு ஃபுல்லாக நீங்கள் வந்து நெய்யை தடவி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த அமுத்தி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த உருண்டைகளை, இதை வந்து நம்ம அப்படியே வந்து அந்த பிளேட் மேலே வச்சுக்கலாம். வச்சுட்டு வீட்டில் ஃபோர்க் ஸ்பூன் இருக்கும் இல்லைங்களா, இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் ஸ்பூனை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு மேலே வந்து ஒரு அணில் கோடு மாதிரி அந்த மேலே வச்சு நீங்கள் நல்லா பதிச்சிருங்க. பதிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பிஸ்கெட் எல்லாம் வரப்போ உங்களுக்கு இந்த குட் டே பிஸ்கெட்லாம் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு ஒரு கோடு இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி அழகாக நமக்கு கடையில் எப்படி பிஸ்கெட் வாங்குகிறோமோ அதே மாதிரி இருக்கும். சாப்பிட்றதுக்கு பார்க்குறப்பவும் அப்படியே அதே டேஸ்ட்டில் தாங்க நமக்கு வரும். இப்போ நம்ம மீதி இருக்கிற மாவுலலாம் நான் வந்து இப்போ அடுத்து உருண்டை பிடிக்கிறேன். அதே மாதிரி கொஞ்சம் ரொம்ப அமுத்தாமல் ஓரளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இந்த மாதிரி அந்த ஃபோர்க்கு ஸ்பூனை வச்சு மேலே வந்து கோடு போட்டுருங்க. போட்டுட்டு நீங்கள் மீதி இருக்கிற அதே மாதிரி அந்த தட்டு எவ்வளோ பிடிக்குதோ அதே மாதிரி உருண்டைகளை பிடிச்சிட்டு நீங்கள் எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்கெட்லாம் நீங்கள் வந்து ரெடி பண்ணதுக்கப்புறம் அந்த தட்டில் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ நீங்கள் கேஸ் அடுப்புலையோ இல்லை கரண்ட் அடுப்புலையோ நீங்கள் வந்து எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ கரண்ட் அடுப்பில் யூஸ் பண்ணுறேன். கரண்ட் அடுப்பில் பார்த்தீங்கன்னா மினிமம் ஹீட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் வந்து ஒரு 1200 நான் வந்து பேசிக்காக செட் பண்ணிவிட்டு நல்லா ஹீட் ஆகட்டும்னு ஃபஸ்ட் நான் வச்சுட்டேங்க. ஹீட் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கடாய் நல்லா ஹீட் ஆகிட்டு மேலே வந்து நீங்கள் கொஞ்சம் மேலே கை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா உங்களுக்கே ஃபீல் ஆகும். ஓரளவுக்கு நல்லா ஹீட் வந்து மேலே எழும்பும். அந்த மாதிரி கை வச்சு பார்த்ததுக்கப்புறம் நல்லா அந்த கடாய் ஹீட் ஆகிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா வந்து ஒரு பிரம்மனையை வந்து அடியில் வச்சுருங்க. எதுவுமே நீங்கள் வந்து பண்ண தேவையில்லை. வீட்டில் வந்து பிரம்மனை இருக்கும் இல்லைங்களா, நம்ம வந்து சட்டியெல்லாம் நம்ம வச்சுட்டு அந்த கடைவோம்ல அந்த பிரம்மனை அதை வந்து உள்ளே வச்சுருங்க. இப்போ பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அந்த ஆவி வந்து மேலே வருது. நல்லா கடாய் ஹீட் ஆனால் உங்களுக்கு மேலே நல்லா ஆவி வரும். கையை வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து நீங்கள் வந்து கையை வச்சு நீங்கள் வேலை செய்யணும். ஏன்னா கடாய் ரொம்ப ஹீட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெடி பண்ண பிஸ்கெட்ஸை நான் வந்து உள்ளே வச்சுட்டேன். உள்ளே வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. நல்லா காற்றே வந்து வெளியில் வரக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் மூடி போட்டு மூடிடுங்க. இப்போ வந்து 15 நிமிஷம் நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா அது வந்து பிஸ்கெட் வந்து நல்லா கொஞ்சம் புஃபியாக மேலே வந்துடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி போடணும். அந்த பிஸ்கெட்டை திருப்பி போடுறப்ப பார்த்து போடுங்க. கொஞ்சம் வெந்தும் வேகாதமாக இருக்கும்போது உடைய வாய்ப்பு இருக்குது. நான் திருப்பி போடுறமோ அப்படி தான் கொஞ்சம் உடஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா மேலே கொஞ்சம் எனக்கு இடம் இருந்துச்சு. அப்போ அந்த கடாயில் வந்து இன்னும் கொஞ்சம் இடம் இருந்தனால எனக்கு ஒரு பாக்கெட்டில் வந்து உங்களுக்கு மினிமம் ஒரு 30 பிஸ்கெட்டாவது வரும். சரி நம்ம இதுக்கு மேலே இன்னொரு லேயர் வைக்கலாமேன்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி மேலே ஒரு லேயர் கீழே ஒரு லேயர் 2 லேயர் வச்சு ட்ரை பண்ணேன். இங்கே பாருங்கள் உடஞ்சிருச்சு. அது என்ன பார்த்து எடுக்கணும். நம்ம திருப்பி போடுறப்போ நல்லா பேஸில் வந்து நம்மளுக்கு நல்லா மொறு நல்லா அது வந்து ஒரு 15 நிமிஷம் to 20 நிமிஷம் நீங்கள் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி போட்டால் தான் உங்களுக்கு உடையாமல் இருக்கும். மேலே இப்போ தொட்டு பார்க்கும்போது பாருங்கள் மேலே வந்து உங்களுக்கு நல்லா மெதுன்னு இருக்கும். அது நீங்கள் அது ஸ்லோவாக வச்சுக்கணும். அடுப்பை எப்பவுமே ஃபுல்லாக சிம்லேயே வச்சுட்டு நீங்கள் அழகாக இப்படி திருப்பி போட்டு பாருங்கள். பெரிய அழகாக திரும்பி வந்துச்சு. அடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா மொறுன்னு வந்து அந்த பிஸ்கெட் வந்து நல்லா உங்களுக்கு வந்து வந்திருக்கும். நீங்கள் வந்து பார்த்து திருப்பி போடுறப்ப நீங்கள் வந்து உடையாத அளவுக்கு பார்த்து திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ 20 நிமிஷம் கழிச்சு நான் எல்லா பிஸ்கெட்டையும் இந்த மாதிரி நான் திருப்பி போட்டுக்கிட்டேன். தட்டுக்கடியில் நம்ம நல்லா வந்து நெய் தடவி விட்டதுனால நம்மளுக்கு திருப்பி போடுறப்ப எங்கேயுமே ஒட்டாமல் வருங்க. திருப்பி போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து 20 நிமிஷம் விட்ட மாதிரி நீங்கள் விடக்கூடாது. திருப்பி போட்டதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் ஒன்ஸ் செக் பண்ணுங்கள். இல்லைன்னா சீக்கிரமாக வந்து அது ஒரு கருப்பு கலரில் மாறிடும். ஒரு 5 to 7 மினிட்ஸ் நீங்கள் வந்து விட்டுக்கலாம். விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிஸ்கட் ரெடி ஆயிரும். ஒரு பொன்னிறமாக உங்களுக்கு வந்து இந்த ப்ரௌனிஸாக அடியில் இப்போ இந்த கலர் இருக்குது பார்த்திங்கன்னா இதே மாதிரி மேலே உங்களுக்கு வரும். அப்போவே நீங்கள் வந்து எடுத்துடணும். அதுக்கு மேலே விட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வந்து கருப்பு கலரில் பிஸ்கட் மேலே வந்துடும். ஆனால் பிஸ்கட் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு கலர் வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆயிரும். ரொம்பவும் விட்டுட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு அந்த அடி பிடிச்ச மாதிரி ஆயிரும். அதனால் பார்த்து பக்குவமாக ஒரு 5 to 7 மினிட்ஸ் எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, நமக்கு சத்து மாவில் பட்டர் பிஸ்கட் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கும் இதை செஞ்சு கொடுங்க.